வெல்கம் டு ட்ரீம் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து கோதுமை பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். 1 கப் கோதுமைன்னா அதே ஈக்குவலாக மைதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து எலாஸ்டிக் மாதிரி வரும். இல்லை ஒரு கோதுமை போட்டால் அந்த எலாஸ்டிக் மாதிரி வராது. அதனால் இது 1 கப், அது 1 கப்பு. அதுக்கப்புறமா வந்து உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து தேவையான அளவு, தண்ணி வந்து 1 கப் கரெக்டாக பிடிக்கும். இப்போ வந்து ஏற்கனவே நான் இது பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டுமே இதுமாரி லூஸாக இருக்கணும். லைட்டாக ஆயில் போட்டு நல்லா ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா எலாஸ்டிக் மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு. இது எப்படி தட்டலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு கோலி அளவு நல்லா ஒரு பால், சின்ன சைஸ் பால் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். டஸ்ட் பண்ணதுக்கு நான் மைதா போட்டிருக்கிறேன். நீங்கள் கோதுமை போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நல்லா மெலிசாக தட்டணும். பாருங்க, எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ வந்து சில பேர் இந்த மைதா மாவு பேஸ்ட் போடுவாங்க. நான் அது போல் எண்ணெய் மட்டும் லைட்டாக இதுமாரி ஃபுல்லாக தடவி விட்றேன். ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா விசிறி மாதிரி நான் 3 மெத்தட் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு இது பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் நல்லா மெலிசாக விட்டுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி மேலே நீட்டாக விட்டுட்டு அப்புறமா இப்படி லைட்டாக அப்படியே சுருட்டினே வாங்க. உங்களுக்கு அந்த கோடு லேயராக வரும். இது ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொன்று மெத்தட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுமாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்க, எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கிட்டு திருப்பி அதுமாரி ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கார்னரில் ஒன்று எடுத்துக்குங்க. இந்த கார்னரில் முனையில் எடுத்துட்டு அப்படியே இப்படி எடுத்து மெதுவாக இப்படி பண்ணுங்க. அப்படியே வந்துடும். அப்புறமா லைட்டாக இப்படி அசைச்சின்னா உங்களுக்கு ஒன்றும் பதியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா அதே மாதிரி ரோல் பண்ணும். உங்களுக்கு இதுமாதிரி லேயராக வந்துடும். இப்போ ஏற்கனவே 2 மெத்தட் பண்ணிட்டேன். இப்போ 3ஆவது மெத்தடு எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போது ஒரு நைஃப் வச்சு லைட்டாக இதுமாரி லைனாக போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படியே கரெக்டாக அந்த எட்ஜு வரைக்கும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இது ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கின்னு போங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுமாரி ஒன்று மேலே அடுக்கிட்டு வாங்க. அப்புறம் லைட்டாக வந்து இது மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு எலாஸ்டிக் மாதிரி இழுக்கும். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதுமாதிரி லைட்டாக தட்டி விடுங்க கையிலலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இது மாதிரி சப்பாத்தி ரோலில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுமாரி எல்லா இதுவும் ரவுண்டும் பண்ணி விடணும். ரொம்ப பாருங்க, இதுமாரி லேயர் வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுக்காதீங்க, அப்படின்னா அந்த லேயர் போயிடும். அதனால் லைட்டாக அப்புறம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ எப்படி இது சுடலான்ட்டு பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா காஞ்ச வேணும். இது மாதிரி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த பரோட்டாவுக்கு. இப்போ கொஞ்சம் கனமாக இருக்குது, முதல்ல நான் போடுறேன்.
2 பக்கம் திருப்பி போட்டுட்டு திருப்பி லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா பொன்னிறமாக வரும். நல்லா இனிமேல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உள்ளெல்லாம் மாவு கொஞ்சம் கனமாக இருக்கனால உள்ள மாவு கொஞ்சம் வேகணும். இதுமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 பக்கம் திருப்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா இது பண்ணுங்க. ஃப்ளேமை வச்சு இது மாதிரி ஒன்றா சுட்டு எடுக்கணும். இதுமாரி 3 மெத்தட் பண்ணது நல்லா சுட்டு எடுத்துக்கினேன். இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு லைட்டாக இது மாதிரி இப்படி அமுக்கி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா லேயராக தெரியும். இது பாருங்கள், இது மாதிரி லேயராக வரும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று பாருங்கள் நல்லா லேயராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு எதோ குருமா எது வேணால் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இதுக்கு பரோட்டாவுக்கு வந்து குருமா இல்லை சால்னா இது மாதிரி இல்லை கறி குழம்பு இது மாதிரிலாம் சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.